إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. قال الله عز وجل: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜுமுஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் நம்முடைய இபாதத்துகளை அமைத்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அன்பினை அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் ஷஅபான் மாதத்தை அடைந்தவர்களாக இன்னும் சில தினங்களில் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ரமதான் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்ற போது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம் என்பது எத்தகையது என்றால் இந்த மாதத்தில் தான் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கின்றான். குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதமாக நன்மைகளை அதிகமாக செய்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ரமதானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற போது நாம் இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக, நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய நேரங்களை வணக்க வழிபாடுகளிலே செலவிடுவதற்காக நாம் முயற்சிகள் செய்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இபாதத்துகளை அங்கீகரிக்க வேண்டும். அப்படி அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தை நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் எந்த விதத்திலும் சுன்னாவுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான விதத்தில் இபாதத்துகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட இபாதாவாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான், அதை மறுத்து விடுவான்.
எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு ஏற்பாடில் நாம் இருக்க வேண்டும். ரமலான் மாதத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலானுடைய மாதம் வருகின்ற போது நம்முடைய வீடுகளை நாம் சுத்தம் செய்வது, அதுக்கென்று நாம் பொருளாதாரத்தை திரட்டுவது. காரணம், ரமலானுடைய மாதம் வந்தால் நம்முடைய செலவுகள் எல்லாம் இரட்டிப்பாக ஆகிவிடும். எனவே அதை கவனத்தில் கொண்டு நாம் என்ன செய்வோம், நம்முடைய செலவினங்களுக்கு, அதிகமான செலவினங்களுக்காக பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கான முயற்சிகளை செய்யக்கூடியவங்களாக இருக்கும். இப்படிதான் நம்முடைய ஏற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு முன்பாக வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள் தங்களுடைய ரமலானை எப்படி அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்ற போது, உண்மையிலேயே நாம் ரமலானை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம், ரமலானை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தாமல் இருக்கின்றோம், எப்படி நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்த வேண்டுமோ அத்தகைய பேணுதல் நம்மிடத்திலே இல்லை என்பதை நமக்கு புரியும். நம்மை பொறுத்தவரை இந்த ரமலானுடைய மாதம் என்பது நோன்புக்குரிய மாதம் தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த ரமலான்ல தான் அதிகமாக உணவுகள் சமைக்கப்பட்டு அதிகமான உணவுகள் சாப்பிடப்படுகிறது. உணவுக்காக பெருமளவில் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஆனால் நோன்புக்குரிய மாதம் என்று கூறுகிறோம். ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் இபாதத்துகளை செய்வதிலே ஆர்வம் கொள்கிறோம். அது ஒரு சீசன் இபாதாவாக மாறுகிறது. தொழுகை இல்லாதவர்கள் எல்லாம் ரமலான் மாதத்தில் தொழுகையை நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறார்கள். சுன்னாக்களை பேணாதவர்கள் எல்லாம் ரமலானுடைய மாதத்திலே சுன்னாக்களிலே அதிகமாக ஈடுபடுகிறார்கள். தான தர்மங்கள் செய்யாதவர்கள் எல்லாம் ரமலானுடைய மாதத்தில் தான் ஏதோ ஒரு அளவுக்கு செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ரமலானுடைய மாதத்தில் தான் நம்முடைய பார்வைகளிலே மஸ்ஜிதுகள் தெரிகிறது, ஜமாத்துடைய தொழுகையும் தெரிகிறது. ரமலான் அல்லாத மாதங்களிலே நம்முடைய மஸ்ஜிதுகள் நிரம்பி இருப்பதில்லை. ரமலான் அல்லாத காலங்களில் நம்முடைய மஸ்ஜிதுகள் ஏதோ ஒரு நேரம் திறக்கப்பட்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கு. ஆனா ரமலான் மாதம் வந்து விட்டால் வழக்கமாக ஐநேர தொழுகையும் இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர் கூட மஸ்ஜிதுடைய கதவுக்கு அருகிலே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வாசலிலே நின்று தொழக்கூடிய சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் வழக்கமாக வருவதை போன்று அவர் வருவார், அவருக்கு பள்ளிக்குள்ள வர்றதுக்கு இடம் இருக்காது. வெளியே நின்று காத்திருந்து தொழுது செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சில மஸ்ஜிதுகளிலே ஏற்படுகிறது என்று சொன்னால் யார் மூலமாக? சீசனுக்கு இபாதத்து செய்யக்கூடியவர்கள் மூலமாக. நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோமே தவிர ரமலான் மாதத்தை நாம வணங்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தில் தான் நம்மை கண்காணிக்கிறான். ரமலான் மாதத்தில் தான் தொழுகையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். ரமலான் மாதத்தில் தான் இன்னும் பிற இபாதத்துகளை எல்லாம் செய்தால் அதற்குரிய நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதல்ல. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்காணிக்கிறான். இபாதத்து செய்வதற்கு நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். பல வசனங்களிலே தொழுகையை பேணுங்கள், தொழுகையை தொழுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான்ல அல்லாத காலங்களிலும் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? ரமலான் வந்து விட்டால் உண்மையாளர்களாக மாறுகிறோம், ரமலான் வந்து விட்டால் தொழுகையாளிகளாக மாறுகிறோம், ரமலான் வந்து விட்டால் ஏமாற்றுகிறவர்களாக நம்ம மாறுகிறோம், ரமலான் வந்து விட்டால் நல்லவர்களாக மாறுகிறோம்.
ரமலான் அல்லாத காலங்களில் மீண்டும் நம்மிடத்திலே பொய் வந்து விடுகிறது. ரமலான் அல்லாத காலங்களில் மீண்டும் தொழுகையில் பேணுதல் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறோம். ரமலான் அல்லாத காலங்களில் மீண்டும் ஏமாற்றக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். அலட்சியம் இருக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். ரமலான் மாதம் வந்தால்தான் நாம நன்மைகளின் பக்கமே விரைந்து வருகிறோம் தவிர ஏனைய மாதங்கள்ல நம்ம கண்டு கொள்வதில்லை. இது ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய போக்கு இல்லை. ஒரு முஃமின் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? எப்போதும் அவன் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். எப்போதும் நன்மையின் பக்கம் விரையக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளிலே போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள், சுவனத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலங்களிலும் தான் நம்மை அழைக்கின்றான். ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லை. எனவே நாம் ரமலானிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா காலங்களிலும் இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். கூடுதல் சில இபாதத்துகள் நம்ம இடத்துல அதிகமாகணுமே தவிர 11 மாசம் இல்லாத ஒரு இபாதத் இந்த 9வது ரமலானுடைய இந்த ரமலான் மாதம் 9வது மாதம், ஹிஜ்ரி ஆண்டுல 9வது மாதம் தான் ரமலானுடைய மாதம். ஏனைய 11 மாதங்களிலும் இல்லாத இபாதத்தை இந்த ரமலானில் செய்கிறேன் என்ற நிலைக்கு வரக்கூடாது. எல்லா மாதங்களிலும் செய்யக்கூடிய இபாதத்துகளை ரமலான் மாதத்தில் கூடுதலாக செய்கிறோம் என்ற நிலைக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி கூறுகின்ற போது சூரா பக்ராவிலே இடம்பெறக்கூடிய வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால் இதில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம். இன்றைக்கு நம்மில் பெரும்பான்மையான மக்களுக்கு குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரியும். குர்ஆனில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் பொதுவாக சொல்லிடுவோம், குர்ஆன்ல எல்லாம் இருக்கு. குர்ஆன்ல என்ன இருக்கு? குர்ஆன்ல எல்லாமே இருக்கு. ஆனா என்னென்ன இருக்கு என்று பிரித்து சொல்லக்கூடிய ஒரு அறிவு நம்மிடத்திலே இல்லை. காரணம், குர்ஆனோடு ஒரு தொடர்பு நம்மிடத்திலே இல்லை. குர்ஆனோடு, குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதிலும் அதை சிந்திப்பதிலும் நாம் கவனம் செலுத்துவதில்லை. குர்ஆன் நமக்கு ஓத தெரியும் என்று சொன்னால் குர்ஆனை வெறுமனே ஓதி செல்கிறோமே தவிர அதை ததப்புர் செய்யக்கூடியவர்களாக, சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக, அந்த வசனங்களில் இருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்பதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன எதிர்பார்க்கிறான்? வெறுமனே குர்ஆனை அப்படியே ஓதி செல்லுங்கள் என்று சொல்றானா? இல்லை. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு காரி, குர்ஆனை ஓதக்கூடியவன் எப்படி குர்ஆனை ஓத வேண்டும்? குர்ஆனுடைய வசனங்களை அழகான முறையில் திலாவத்து செய்ய வேண்டும். எந்த முறையில் திலாவத்து செய்ய வேண்டுமோ அப்படி திலாவத்து செய்ய வேண்டும். திலாவத்து செய்யக்கூடிய அந்த வசனங்களை சிந்திக்கக்கூடியவனாக, அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவனாக, பாடம் படிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆன் என்பது வெறும் திலாவத்திற்காக, ஓதுவதற்காக இறக்கப்பட்ட ஒரு வேதம் அல்ல. அல்லாஹ் இதிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறான். வபைனாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அல்லாஹ் இங்கே நன்மை தீமை எது என்று பிரித்து காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். சூரா பக்ராவுடைய ஆரம்ப வசனங்களை பார்க்கின்ற போது நாம் அனைவரும் மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய வசனங்கள். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது அல்லாஹ்வுடைய வேதம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இறையச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வழிகாட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆனை பற்றி பல்வேறு வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். இன்னஹாதுல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் வழிகாட்டுது. எப்படிப்பட்ட வழிகாட்டு என்று சொன்னால், குழப்பமான வழியை காட்டல. எது சரியான வழி, எது தவறான வழி என்று புரியாத ஒரு வழிகாட்டுதலை இந்த குர்ஆன் வழிகாட்டவில்லை. மிகச் சரியான வழியை இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதில் அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி பேசுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்பை பற்றி பேசுகிறான். மலாயிக்காவை பற்றி பேசுகிறான்.
அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து பேசுகிறான். நபிமார்கள் இந்த சமூகத்தில் எப்படி அழைப்பு பணியை செய்தார்கள், அழைப்பு பணி செய்கின்ற போது அந்த நபிமார்கள் கண்ட அந்த வேதனைகள் என்ன, சோதனைகள் என்ன, தடுமாற்றங்கள் என்ன, அவர்களுக்கு வந்த இடையூறுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுவித்தான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவிகள் எப்படி எல்லாம் கிடைத்தது, யாரெல்லாம் அந்த தூதர்களை எதிர்த்தார்களோ, தூதர்களை மறுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய தண்டனையை கொடுத்தான் என்பதை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை பற்றி சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி பேசுகிறார், சொர்க்கத்தை பற்றி பேசுகிறான், நரகத்தை பற்றி பேசுகிறான். சொர்க்கத்திலும் நரகத்திலும் சொர்க்கத்தில் வழங்கப்படக்கூடிய இன்பங்களை பற்றியும் நரகத்தில் வழங்கப்படக்கூடிய துன்பங்கள், வேதனைகளை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் எதற்காக? இதையெல்லாம் அறிந்து கொண்டு, அல்லாஹ்வை அறிந்து கொண்டு, ஏற்று புரிந்து, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு, இதனுடைய சட்டத்திட்டங்கள், குர்ஆனில் பல சட்டத்திட்டங்கள், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, என்ன வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி வியாபாரம் செய்யக்கூடாது, எப்படி கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும், எப்படி பிறர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி சொத்துரிமைகள் பிரித்து தர வேண்டும், எப்படி திருமண வாழ்க்கை அமைய வேண்டும், மரணத்திற்காக நம்முடைய தயாரிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்துகள் எல்லாம் ஓதி நாம படிப்பினை பெற வேண்டும், அதன் மூலமாக நாம் நேர்வழியை பெற வேண்டும், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எனக்கு காட்டு என்று கேட்கிறோம். எந்த வழி வேணும்? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது உன்னுடைய அருள் புரிந்தாயோ, உன்னுடைய அருள் யாரெல்லாம் பெற்றார்களோ அந்த வழியை எங்களுக்கு காட்டு காட்டு என்று ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு ரக்அத்திலும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாதவருக்கு தொழுகையே இல்லை. ஒரு தொழுகையுடைய ருக்னாக இருக்கக்கூடிய இந்த சூரா ஃபாத்திஹா, அதுல வரக்கூடிய வசனங்களில் ஒன்று, உன்னுடைய அருளை பெற்றவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு. அப்ப அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் யார்? இந்த கேள்விக்கு அல்லாஹ் குர்ஆனிலே பதில் சொல்லி காட்டுகின்றார். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள்? நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹான நல்லடியார்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுறான். இப்ப நாம் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டும், உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய வழி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த வழி இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. நபிமார்கள் வாழ்ந்த வழி அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய வழி, அந்த வழியில நாம வாழணும். சாலிஹான அடியார்கள், அல்லாஹ் சிலாஹித்து சொல்லக்கூடிய அடியார்கள், அல்லாஹ் சிலாஹித்து சொல்லக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நபியோடு தோழமை கொண்டவர்கள், அவர்களுடைய வழி சிறப்புக்குரிய வழி. அதுதான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு வழி. அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றார்கள், அதே வழியை நாமும் பின்பற்றி செல்வோமேயானால் அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெறலாம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை எல்லாம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை ஒவ்வொரு வருடமும் திரும்ப திரும்ப வர செய்கிறான். மறுமை நாள் வரும் வரையிலும் ரமலான் மாதம் வந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ் வானங்களையும் பூமியும் படைத்ததிலிருந்து ஒரு வருடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக ஆக்கி அதுல இந்த 9வது மாதமாக ரமலானையும் அல்லாஹ் திரும்ப திரும்ப வர செய்து கொண்டேதான் இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரும் வரையிலும் இந்த ரமலான் வரும். ஆனால் அந்த ரமலானை எல்லாம் கடந்த ரமலானை அடைந்தவர்கள் அடுத்த ரமலானை நாம் அடைவோமா என்று நாம சொல்ல முடியாது. கடந்த ரமலானிலே நோன்பு நோற்ற நாம் வரக்கூடிய ரமலானிலே நோன்பு நோட்போமா என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆஃபியத்தை தர வேண்டும். நம்மில் உடல் நிலை சரியில்லாமல் நோன்பு நோட்க சூழ்நிலை இல்லாதவர்களாக நம்ம மாறலாம். அப்படி நம்மில் எத்தனையோ பேர் மாறி இருக்கிறார்கள். நம்மில் எத்தனையோ பேர் இந்த ரமலான் வருவதற்கு முன்பாகவே மரணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக நாமும் இருக்கலாம். அல்லாஹ்வை அறிந்தவன். எனவே ஒவ்வொரு ரமலானும் வந்து கொண்டே இருக்கிறது. வரக்கூடிய ரமலானில் நாம் இருப்போமா என்று நமக்கு தெரியாது. வரக்கூடிய அந்த ரமலானுக்காக தயாராகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே உணவுகளை சமைத்து சாப்பிடுவதிலும், பொருளாதாரத்தை திரட்டுவதிலும், நம்முடைய வீடுகளை சுத்தம் செய்வதிலும், அல்லது ரமலானுக்கு என்று பிரத்யேகமான
பிரத்யேகமாக ஏதாவது விசேஷங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் அப்பப்போ ரமலானுக்காக விருந்துகளை வைத்து கொடுக்கக்கூடியவர்களாகவும் மாத்திரம் இல்லாமல் எது செய்ய வேண்டுமோ அந்த இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில உதாரணங்களை உங்களுக்கு நான் அடுத்த குதுபாவில் சில உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றேன். அவர்கள் ரமலானை எப்படி அவர்கள் பயன்படுத்தினார்கள், நாம எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்காக அப்படிப்பட்ட நம்முடைய நேரத்தை அவர்கள் எப்படி கழித்தார்களோ அப்படி நாமும் கழிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் புரிவானாக. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், என்ன இபாதத்துகளை செய்வார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக நமக்கு ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்களில் முதல் தரத்தில் இருக்கக்கூடியவர்கள், சிறப்பு பெற்ற முதல் 3 நூற்றாண்டுகளில் முதல் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் நேரடியாக ரசூலுல்லாஹுடைய மாணவர்கள், ரசூலுல்லாஹை பார்த்தவர்கள், ரசூலுல்லாஹோடு பேசியவர்கள், ரசூலுல்லாஹ் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்த்து ரசித்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹை போன்றே தங்களுடைய ரமலானையும் அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்து வந்த தாபியீன்களும் சரி, அதுக்கு அடுத்து வந்த தாபியீன்களும் சரி, எல்லோருமே சிறப்பான முறையில் தங்களுடைய வாழ்க்கையில ரமலானை அடைந்தால் அதற்கென்று முயற்சிகள் செய்திருக்கிறார்கள், நன்மைகளை செய்வதற்கு முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக சில சஹாபாக்களையும் சில தாபியீன்களையும் சில அய்யிம்மாக்களையும் நாம பார்க்கலாம். மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம், மதீனாவில் வாழ்ந்த பெரும் இமாம். இன்னும் சொல்ல போனால் பிரபலியமான 4 இமாம்களில் ஒருவர் தான் இமாம் மாலிக் மதுஹப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இமாமை தொடர்புபடுத்தி தான் சொல்லப்படுது. இவர்கள் தொகுத்த ஹதீஸ் கிதாபு தான் முஅத்தா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாப். ஹதீஸ் கிதாபுகளிலேயே முதன்மையாக தொகுக்கப்பட்ட ஒரு கிதாப். இமாம் அவர்கள் மதீனாவில் தான் இருந்தார்கள், வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் அதிகமாக போகல. எனவே அவர்களுடைய தொகுப்பில் மிக குறைவான ஹதீஸ்கள் தான் பார்க்க முடியும். இப்ப இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பள்ளி மஸ்ஜிதுன் நபவியில எந்த ஒரு இல்மை தேடக்கூடிய வகுப்பிலும் அவர் விட்டதே இல்லை, கலந்து கொள்ளாமல் இருந்ததே இல்லை. எப்போதும் அவர்கள் இல்மை தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்நாள்ல. பிறகு இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி கூறுகின்ற போது, ரமலான் வந்து விட்டால் என்ன செய்வாரா, அவர் குர்ஆனை ஓதுவதில் ஈடுபடுவார்கள். அவர்கள் ஹதீஸ்களை சொல்லக்கூடிய சபைகளிலே கலந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப மக்களுக்கு ஹதீஸை கற்றுக் கொடுக்கிறதுல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வேறு சில இல்மை தேடக்கூடிய மஜ்லிஸ்களில கலந்து கொள்ள மாட்டார்கள். என்ன செய்வார்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை திலாவத் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று சொல்லப்படுது. சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி கூறுகின்ற போது, இதா தஹல ரமதான் தரக ஜமீஅல் இபாதத், ரமலான் மாதம் வந்து விட்டால் வேறு இபாதத்துகளை எல்லாம் விட்டுருவாங்கன்னா செய்யாம விடுவாங்க இல்ல, அதை விட கூடுதலான கவனம் அவர் குர்ஆனை ஓதுவதிலே வைத்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று சஹீஹ் புகாரி உடைய இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சரி, அவர் என்ன செய்வார்னா, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு நாளிலும் அதனுடைய பகல் பொழுதில் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். ஒரு சூரா 2 சூரா இல்ல, குர்ஆன் முழுவதையும் பகல் நேரத்திலே ஓதி முடித்து விடுவார்கள். தராவீஹ் தொழுகைக்கு பிறகு அவர்கள் ஒவ்வொரு 3 நாளும் ஒரு குர்ஆனை அவர்கள் முடிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று கத்தாதா ரஹிமஹுல்லாஹ்
அவர்களை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் 7 நாட்களில் குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. 7 நாட்கள்ல வழக்கமாக ஒவ்வொரு 7 நாள், அப்போ ஒரு வாரத்துக்கு குர்ஆனை அவர்கள் खत्म செய்து விடுவார்கள், குர்ஆனை ஓதி முடித்து விடுவார்கள். ரமலான் வந்து விட்டால் ஒவ்வொரு 3 நாளிலும் அவர்கள் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே கடைசி 10 வந்து விட்டால் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள். அப்ப நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு, அதுபடி குர்ஆனை ஓதி முடிக்க முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வரலாறுகள் சும்மா சொல்லி இருக்கிறாங்க. அன்பானவர்களே, நம்முடைய நேரங்களையும் நம்முடைய ஆர்வத்தையும் நம்முடைய பழக்கத்தையும் வச்சு முந்தியவர்களை கணக்கிடக்கூடாது. அவர்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது, நேரம் பரக்கத்தாக இருந்தது. அதுவும் இல்லாம அவர்கள் அனைவருமே குர்ஆனை மனனம் செய்தவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. 7 வயதில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள், 5 வயதில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் என்றெல்லாம் அவர்கள் ஆரம்பத்திலேயே குர்ஆனை அவர் படிக்கக்கூடிய கல்வியை தேடுகிறார்கள் என்று சொன்னால் முதன்மையாக அவர்கள் செய்வது குர்ஆனை அவர்கள் ஓதி, அதாவது ஹிஃப்ஸ் செய்வது, மனனம் செய்வது. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு கல்வியாக அவர்கள் தேடுவார்கள். இதுதான் முந்தைய சமுதாயத்துடைய வழிமுறைகளாக இருந்திருக்கிறது. அதனால் அவர்களுக்கு அது சாத்தியம் தான். இது சாத்தியம் இல்லை, கட்டுக்கதை என்று நினைத்து விட வேண்டாம். குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதும் அதிலே கவனம் செலுத்தி ஓதக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்களால் அது சாத்தியமாக இருந்திருக்கிறது. அதே போன்று சஹாபாக்களிலும் கூட அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம பல செய்திகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர்கள் யஸூமு வலா யுஃப்திரு இல்லா மஅல் மசாகீன், அவர் நோன்பு வைப்பாங்க. அவர் நோன்பு திறக்கும் போது கண்டிப்பா ஏழைகளோடு சேர்ந்துதான் நோன்பை திறப்பாராம். இது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. என்ன செய்வாரு? அவர் يأتي إلى المسجد فيصلي ثم يذهب إلى بيته ومعه جماعة من المساكين. மக்ரிபுடைய தொழுகைக்கு வருவார்கள், மஸ்ஜிதுக்கு வருவார்கள், தொழுவார்கள். பிறகு அவருடைய வீட்டுக்கு அவர்கள் இஃப்தாருக்காக சென்று விடுவார்கள். செல்கின்ற போது அவர்களோடு மிஸ்கீன்கள் ஒரு கூட்டமும் அவர்கள் அழைத்து செல்வார்களாம். அப்படி அவர்களுக்கு அங்கே சாப்பாடு இல்லை அப்படின்னா அவரும் இரவு நேர சாப்பாட்டை அவர் உண்பதில்லை. அப்படி ஒரு வழக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருந்தார்கள். இது போன்று பெரும் உலமாக்கள், பெரும் சஹாபாக்கள் எல்லோரும் ரமலானை அவர்கள் குர்ஆனை ஓதுவதிலும் அதை சிந்திப்பதிலும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சாப்பாடை குறைச்சிருக்கிறாங்க. இதான் மிக முக்கியமான ஒரு தகவல். சாப்பாடை அவர் குறைத்திருக்கிறார்கள், சாப்பாடை குறைத்து கொள்ளும்படியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நாம உணவை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சஹர் செய்யணுமா, சஹரிலேயே நாம ஒரு நாளுக்குரிய தேவை அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதிகமான உணவை நம்ம சாப்பிடுறோம். சஹரி செய்துவிட்டு அடுத்து ஃபஜ்ருக்கு வந்தா தூக்கம் தான் இருக்கும். உணவை பொறுத்தவரை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்போது நம்முடைய வயிறு நிரம்பி விடுகிறதோ, அதுவும் உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. வயிறு நிரம்பி இருந்தா எப்படிப்பட்ட நிலை வரும் என்று முந்தைய உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. மருத்துவ ரீதியில மட்டும் இல்ல, அனுபவ ரீதியில மட்டும் இல்ல, முந்தைய உலமாக்களும் வயிறு நிரப்புவதை தடுத்திருக்கிறார்கள். வயிறு நிரம்பி விட்டால் அக்கல் இல்லாமல் போயிரும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நம்ம அறிவு என்ன மங்கிரும். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா அறிவு வேலை செய்யாது. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா நமக்கு தூக்கம் வரும், தூக்கம் நினைத்து விடும். எனவே குறைவாக சாப்பிடும்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய உணவு முறையோ சஹரிலையும் அதிக அளவுக்கு சாப்பிடுறது, அதுவும் இறைச்சி இல்லாமல் நம்ம சஹரே செய்ய முடியாது. ஒரு நாள் ஃபுல்லா பட்டினியா இருக்கணும்ல, அதுக்கு எல்லாம் தேவையான சத்துக்களை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம சாப்பிடுறோம். பிறகு ஃபஜ்ர் தொழுகை தொழுது விட்டு நீண்ட ஒரு நேரம் நம்முடைய உறக்கமாக இருக்கிறது. துஹர் வரைக்கும் அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய நேரம் வரை அமல்கள் செய்வது என்பது குறைந்து விடுகிறது. அதுக்கு பிறகு மீண்டும் உணவு எப்போ? இஃப்தார்ல. இஃப்தாருடைய நேரத்திலும் நாம் அதிகமான கஞ்சி, வடை, போண்டா இந்த மாதிரியான பல பலகாரங்களையும் பழங்களையும் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அது நம்முடைய ஆரோக்கியத்தை கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்கும்படி சொல்லியிருக்கிறாங்க.
முஃமின்கள் ரெண்டு விஷயத்துல அலட்சியமாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரெண்டு நியமத்துகள், அதுல ஒன்று இந்த சிஹத்துடைய விஷயம், ஆரோக்கியத்துடைய விஷயம், அது இல்லாமல் போய்விடுகிறது. அதே போன்று நாம தொழுது விட்டு மக்ரிபை தொழுது விட்டு மீண்டும் சாப்பாடு, அதுக்கப்புறம் இரவு நேரம் தொழுது விட்டு மீண்டும் சாப்பாடு, இரவு தொழுகைக்கு முன்பாக சாப்பாடு, இப்படி நாம நம்முடைய உணவை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நம்முடைய இபாதத்துகள் குறைகிறது. ஏதோ நம்ம செய்யறதே இந்த ரமலான்ல தான் அதிகமா செய்யறோம், அது கூட குறைய அளவுக்கு நாம் செய்வோமே ஆனால் நாளை மறுமையில நாம் நஷ்டவாளிகளாக இருப்போம். எனவே வரக்கூடிய இந்த ரமலானை வரவேற்போம், ரமலானை எதிர்பார்க்கிறோம், ரமலானுக்காக தயாராகுவோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ரமலானில் செய்யக்கூடிய இபாதத்துகளை இப்ப இருந்தே நாம கொண்டு வரணும்ன்றதுதான். ரமலானின் இரவு நேரத்தில் நீண்ட நேரம் நின்று தொழ வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நேரம் நின்று தொழுவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்பதிலிருந்தே. நோன்பு வைக்க வேண்டும் என்றால் அந்த நோன்பு வைக்கக்கூடிய பழக்கங்களை கொண்டு வந்த வேண்டும். சுன்னத்தான நோன்புகளை நோன்பதின் மூலமாக வேறு விஷயங்களை ஒதுக்கிவிட்டு மிக முக்கியமாக ரமலானை எப்படியெல்லாம் நாம் வீணடிக்கிறோம் என்று சொன்னால், குறிப்பாக கடைசி 10 நாட்கள் என்பது மிக சிறப்புக்குரிய நாட்கள், மிக சிறப்புக்குரிய நாட்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், அலட்சியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ரமலானுடைய கடைசி 10 லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ரை தேடுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாம துணிகளை தான் தேடிட்டு இருக்கிறோம் அந்த இரவுகளில். மக்ரிபுடைய நேரம் முடிந்து விட்டால் புதிய ஆடைகளை வாங்குவதற்காக நாம் கிளம்பி சென்று விடுகிறோம். இரவு நேரத்தில் பாதி இரவு நாம் அந்த கடைகளில் தான், கடை வீதிகளில் தான் கழிக்கிறோம் என்று சொன்னால் இபாதத்துல பாதி நேரமே போயிருச்சு. கடைசி 10 நாட்களில் நாம் நின்று வணங்கினால் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மைகள் எல்லாம் பாதி நன்மைகளை இழந்து விடுகின்றோமே. பாதி நேரம் போயிருச்சு, இன்னும் மிச்சம் இருக்கிறது. எல்லா ஷாப்பிங் எல்லாம் பண்ணி டயர்ட் ஆகி மறுபடியும் வந்து தொலைவ சொல்லுமா? இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம முன்கூடியே ஏற்பாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். கடைசி நேரத்துல தான் அந்த சீசனுக்கு அந்த ட்ரெண்டா நம்ம வந்து துணிகளை வாங்கி போட வேண்டும் என்பது எந்த அர்த்தமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. எப்போது வேண்டுமானால் ஆடை கிடைக்கும், அந்த நேரத்தில் தான் ஆடை கிடைக்கும் என்பதல்ல, அந்த டிசைன் அப்போதான் கிடைக்கும் என்பதல்ல. ரமலானுடைய நன்மைகள் அந்த நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். கடைசி 10 நன்மைகளை இழந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் நன்மைக்குரிய பாக்கியத்தை நாம் இழந்து விட்டோம் என்ற வழி, என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். ஆடையில் அற்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடையிலும் உணவுகளிலும் இன்னும் சில விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். நன்மைகளை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் சரியான முறையிலே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக, நன்மைகளை அதிகமாக பெறக்கூடியவர்களாக, நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியவர் புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய வரக்கூடிய இந்த ரமலான் கடமையாக்கப்பட்ட இந்த நோன்புகளை, நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்புகளை அங்கீகரித்து அதற்கான நிரப்பமான கூலியை தந்து நாளை மறுமையிலே நம் அனைவர்களையும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. நபிமார்களோடு வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை வழங்குவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஆখির தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.